Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th maths chapter 1 exercise 1.3 பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி பேலன்ஸ் இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன சம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா 7, 8, 9. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம 7, 8, 9 ஓகேவா? இந்த மூணு சம்மையும் பார்க்க போறோம். ஸோ 10th சம்ம தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ 7th கொஸ்டின் படிக்கிறேன். A box is made from a square piece of material எதுல அப்படின்னா 24 cm on a side by cutting equal squares from the corner and turning up the sides as shown in the picture. Express the volume V of a box as a function of x ன்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்காமா. ஓகேவா? இந்த பாக்ஸோட மொத்தம் அளவு என்ன அப்படின்னா 24 cm. ஸோ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எல்லா சைடுமே என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ 24 cm சொல்றாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பக்கத்தை மட்டும் ஓகேவா கட் பண்ணி எடுத்துட்டாங்களாமா. ஓகே, கட் பண்ணி எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ லென்த் ஈக்குவல் டு என்னன்னா 24 மைனஸ் 2x. இந்த 2x என்னன்னா இந்த குட்டி பார்ட் கட் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த 2x தான் இந்த 2x. ஓகேவா? சோ பிரெத் என்னவா இருக்கும், அதே 24 மைனஸ் 2x தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸா இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸோட சைஸ் இவ்வளவுதான். ஓகேவா? சோ அந்த பாக்ஸ்க்கு ஹைட் வந்து எக்ஸா இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V ஆஃப் அ பாக்ஸ். அப்போ the volume of a ஸ்கொயரா இருந்தா கியூபாய்டு தானே, சோ அதனால கியூபாய்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஓகேவா? இப்போ வால்யூம் வின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லென்த்தோட வேல்யூ சொல்றேன் 24 மைனஸ் 2x. ஓகேவா? இன்டு பிரெத் என்ன 24 மைனஸ் 2x. ஓகேவா? இன்டு ஹைட்டோட வேல்யூ x. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் 24 இன்டு 24 24 இன்டு மைனஸ் 2x. ஓகேவா? இப்போ மைனஸ் 2x இன்டு 24 மைனஸ் 2x இன்டு மைனஸ் 2x போடுறேன். ஓகேவா? இப்போ 24 இன்டு 24 எவ்வளோ 576. ஓகேவா? மைனஸ் இங்க பாருங்க மைனஸ் தானே இருக்கு. சோ 24 மைனஸ் என்னது 2x அப்படின்னா 48x. ஓகேவா? மறுபடியும் மைனஸ் 2x into 24 minus 48x தான். ஓகேவா? அப்போ 2 2s are 4. ஓகேவா? 4 x into x x ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா? இது இன்டு எக்ஸ் நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அதே 48x பவர் 1, அதே 48x பவர் 1. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். 576 மைனஸ் 96x 4x ஸ்கொயர்ல இருக்கு. ஓகேவா? சோ சேம் பிராக்கெட் இன்டு எக்ஸ். இப்போ எக்ஸ் எல்லாத்துக்கும் கூட இன்டு பண்ணுங்க. 576 இன்டு எக்ஸ் 576x மைனஸ் 96 இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் 4x கியூப். ஓகேவா? இன்டு எக்ஸ் வந்து 4x கியூப். ஓகேவா? இப்போ வந்து இது ஜஸ்ட் ஆர்டர்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். So 4x cube minus 96x square plus 576x. ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதானே? ஓகே, இப்போ 8th one பார்க்கலாம். A function f is defined by f of x equal to 3x minus 2. அப்போ given first எழுதிடலாம். given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x equal to 3 minus 2x. ஓகேவா? சோ இதுதான் நம்ம போட போற ஃபார்மேட். and show that f of x square equal to f of x the whole square சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் f of எழுதிக்கலாம் இருங்க. f of x square equal to f of x the whole square கொடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் f of x x க்கு மட்டும் தான் ஸ்கொயர். ஓகேவா? அப்ப 3 minus 2 இந்த x க்கு மட்டும் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் ஓகே ஈக்குவல் டு 3 minus 2x the whole square. ஓகேவா? இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க, நானும் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். So obviously இது என்ன ஃபார்மேட், a minus b the whole square ஃபார்மேட்டா எழுதுங்க. a square minus 2ab plus b square என்னது ஃபார்முலா. ஓகே, இது a வேல்யூ வச்சுக்கலாம், இது b வேல்யூவா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எழுதலாம். so 3 minus 2x the square equal to a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் a இருக்க இடத்துல எல்லாம் இப்போ 3 போடணும். ஓகேவா? so 3
ஸ்கொயர் மைனஸ் 2 a இருக்க இடத்துல மறுபடியும் 3 b இருக்க இடத்துல என்ன போடணும் 2x போடணும் ஓகேவா பிளஸ் b ஸ்கொயர் அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ பாருங்க 3 3s are 9 minus 3 2s are 6 6 2s are 12 ஓகேவா so 12x plus 2 2s are 4 x into x x square ஓகேவா 3 minus 2x square ஓகேவா நான் இப்ப என்ன பண்றேன் எல்லா நம்பரையும் வச்சுட்டு ஓகேவா ஈக்குவல் டு 0 கொண்டு வர போறேன் ஓகேவா சோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எல்லா நம்பரையும் கொண்டு வந்துட போறேன் 3 minus 2x square plus 9 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா minus 9 minus 12x இந்த சைடு வந்துச்சுன்னா plus 12x ஓகேவா இப்போ plus 4x square இருக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா minus 4x square ஓகேவா ஈக்குவல் டு 0 கொண்டு வந்துட போறேன் ஓகேவா சோ இப்ப பாருங்க இங்க 3 இருக்கு இங்க minus 9 இருக்கு சோ இங்க plus 3 minus 9 ஓகேவா சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் minus சோ டிஃபரன்ஸ் சிம்பிள் இருக்கு obviously என்னதான் பண்ணும் minus தான் பண்ணும் சோ 6 ஓகேவா இச்சா 9 ல 3 போச்சுனா 6 ஓகேவா இங்க என்ன இருக்கு minus 2x ஸ்கொயர் இருக்கு இங்க minus 4x ஸ்கொயர் இருக்கு சோ சேம் என்ன இருக்கு சிம்பிள் இருக்கு சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டுக்கிறோம் சேம் சிம்பிள்னால என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ 6x ஸ்கொயர் ஓகேவா சோ இங்க 12 தனியா தான் இருக்கு 12 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சோ plus 12x equal to 0 பாருங்க இது எல்லாமே என்ன ஆகும் 6 டேபிள்ல டிவைட் ஆகுமா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரக்காக divided by ஓகேவா சோ divided by -6 ஓகேவா +6 இல்ல -6 ல பண்றேன் ஓகேவா அப்பனால என்னோட வேல்யூ என்ன ஆகும் எல்லாமே மைனஸ்ல இல்லாம பிளஸ்ல வரும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வரும் அப்போ 1x ஸ்கொயர் ஓகே 6 ஆல டிவைட் ஆயிடுச்சு 6 1s are 6 ஓகேவா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் பிளஸ் ஓகேவா 6x ஸ்கொயர் பிளஸ் 6 2s are என்னது 12 சாரி இங்க மைனஸ் தான் வரும் ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ டிவைட் பண்ணும்போது வேல்யூ மைனஸ் தான் வரும் ஓகேவா 2x ஓகேவா 6 2s are 12 மறுபடியும் இங்க என்ன இருக்கு -6 இருக்கு எந்த வேரியபிள்ஸும் இல்லாம அப்ப இது வந்து +1 சோ 6 1s are 6 equal to 0 கொண்டு போறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாம இந்த மெத்தட் போட போறோம் ஓகேவா இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஓகேவா சோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க மல்டிப்ளை பண்ணா இந்த வரணும் ஓகேவா இது add or subtract ஓகேவா இதே add or subtract பண்ணா -2 வரணும் ஓகேவா சோ 1 வந்து மல்டிப்ளை பண்ணா வரணும் இல்ல add or subtract பண்ணா இது வரணும் இதுக்கு பேர் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அப்போ 1 1s are 1 ஓகேவா 1 + 1 2 ஓகேவா அப்ப இங்க -2 இருக்கு ஏன்னா என்ன பண்றேன் ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன் இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் போடும்போது என்ன ஆயிரும் மல்டிப்ளைல பிளஸ் ஆயிரும் இதே மைனஸ் மைனஸ் இருக்கிறப்போ இங்க வேல்யூ வரும்போது -2 ஆயிரும் ஓகேவா அப்ப எழுதிக்கோங்க x - 1 ஓகேவா நான் எல்லாத்துக்கும் x போட்டுக்கிறேன் 1 அப்புறம் மறுபடியும் x - 1 equal to 0 ஆயிரும் அப்போ x - 1 equal to 0 தனியா எழுதிக்கிறேன் இது இதுக்கு ஓகேவா மறுபடியும் இதுக்கு x - 1 equal to 0 எழுதிக்கிறேன் ஓகேவா அப்ப x equal to இந்த சைடு 0 + 1 ஆயிரும் 1 போச்சுனா ஓகேவா அப்போ 1 அப்ப x equal to 1 அதே மாதிரி இதுனா +0 அப்ப x equal to 1 ஆயிரும் ஓகேவா சோ மொத்தத்துல x ஓட வேல்யூ என்னதான் 1 தான் ஓகேவா சோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஒரு டைம்க்கு ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் ஓகேவா சோ 9th sum பார்க்கலாமா ஓகே இப்போ 9th sum பாருங்க a plane is flying at a speed of 500 km per hour ஓகேவா அப்போ ஒரு plane என்ன ஸ்பீட்ல பறக்குதுன்னு பாருங்க ஸ்பீட் equal to 500 km per hour பறக்குது ஓகேவா per hour க்கு பறக்குது நெக்ஸ்ட் express the distance d ஓகேவா distance என்ன மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க d னு traveled by a plane at a function of t ஓகேவா சோ டைம் t னு மென்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொல்லுங்க டிஸ்டன்ஸ்
டிவைடட் பை டைம் தான் என்னது ஸ்பீடோடைய ஃபார்முலா. இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியும் ஓகேவா, டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். ஓகே வைச்சா, அப்போ ஸ்பீடு எவ்வளவு பார்த்தோம் 500 இன்டு டைம் என்னன்னு பார்த்தோம் t. ஓகேவா, டிஸ்டன்ஸ் என்ன d. ஓகேவா, அப்போ d ஈக்குவல் டு 500 t. ஓகேவா, அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் tன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப f of t equal to 500 t. ஓகேவா, இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா, சோ இந்த சம் ஈஸியா இருக்கும். அண்ட் 8th சம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு டைம்க்கு வீடியோ 2 டைம் பாருங்க. ஓகேவா, சோ அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.